இந்த ஐப்புலன்கள்ல வந்து கண்ணு கண்ணு என்ன பண்ணும்? பார்க்கும். அந்த பார்க்குற பொருள்கள் வந்து என்ன? இமேஜ் அல்லது சினிமா, இல்லையா? ஒரு ஃபோட்டோ அல்லது ஒரு சினிமா மூவி ஆப்ஜெக்ட்ஸ் அல்லது ஸ்டேஷனரி ஆப்ஜெக்ட். ஸோ வாட் வி see through our eyes as text, image அல்லது வீடியோ, இது எல்லாமே இன்னைக்கு டிஜிட்டலாக ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம் த்ரூ நம்பர்ஸ், இல்லையா? ஸோ ஒரு டெக்ஸ்ட் எப்படி டிஜிட்டலாக ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க? ASCII கோட், இல்லையா? யூனிகோட் இருக்கு. இன்னைக்கு எந்த லாங்குவேஜில் வேணும்னாலும் யூ குட் டைப் எலக்ட்ரானிக்கலி, யூ குட் ரெப்ரசன்ட். ஸோ டெக்ஸ்ட்டை அப்படி ரெப்ரசன்ட் பண்ணிட்டீங்க. இமேஜையும் அதே மாதிரியே ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஏன்னா இமேஜ் வந்து பேசிக்கலி வி ரெப்ரசன்ட் இட் அஸ் எ மேட்ரிக்ஸ் வித் ஆஃப் நம்பர்ஸ் ஆஃப் கோர்ஸ். அதுக்கு அடுத்தது வீடியோ, ஃபில்ம் எல்லாம் இப்போ யூடியூப்ல எல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் எப்படி கன்வெர்ட் ஆகுது? அதனுடைய நீங்கள் பேசுறது பார்த்தீங்கன்னா இட் கன்சிஸ்டிங் ஆஃப் ஒன்லி ஆல்ஃபா நியூமரிக் கேரக்டர்ஸோடு இருக்கும், இல்லை சில விதத்தில் ஃபுல்லாக நம்பர்ஸாகவே இருக்கும். ஸோ வாட் வி see through our eyes அதை கம்ப்ளீட்டாக டிஜிட்டைஸ் பண்ணிட்டோம். பட் எனிவே அது குவாலிட்டி மட்டும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் கான்ஸ்டண்ட்டாக. இதை விட பெட்டர் குவாலிட்டி இப்போ டெலிவிஷனில் பார்க்குறோம். டெலிவிஷனில் இந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா 2K எனேபிள்டு, அது பெரிய விஷயமா இருந்தது. இப்போ 4K, இல்லையா? ஸோ அது மாதிரி அந்த ரெசல்யூஷன்ஸ் சேஞ்சஸ் கான்ஸ்டன்ட்லி ஃபார் எ பெட்டர் வியூவிங், பெட்டர் குவாலிட்டி ஆஃப் த இமேஜ் ஆர் பெட்டர் குவாலிட்டி ஆஃப் தி இது. அண்ட் ப்ளஸ் பெட்டர் குவாலிட்டிக்கு போகும்போது வந்து தெர் இஸ் எ காம்பனன்ட் கால் லேட்டன்சி. எத்தனை செகண்ட்ஸ் வந்து தாமதமாக போகுது அப்படிங்கிறது லேட்டன்சி. அந்த லேட்டன்சியும் இன்னைக்கு சஃபிஷியண்டாக குறைச்சிட்டாங்க. இல்லை ஒரிஜினலி 12 செகண்ட்ஸ் எல்லாம் இருந்த லேட்டன்சி இன்னைக்கு வந்து 1 செகண்ட்ஸுக்கு கூட வந்துட்டுன்னு நினைக்கிறேன். அடுத்தது வாய், காது. ஏன்னா வாய் பேசும், காது கேட்கும், இல்லையா? ஸோ இந்த 2 விஷயங்கள் பண்ணுறதும் வந்து என்னெல்லாம், பாட்டு பாடுறதோ அல்லது அந்த பாட்டை கேட்கறதுக்கு உண்டானது, பேசுறதுக்கு உண்டானது, இதையுமே நம்ம டிஜிட்டைஸ் பண்ணிட்டோம். இதையுமே கம்ப்ளீட்டாக டிஜிட்டைஸ் பண்ணியாச்சு. அடுத்தது கையால் என்ன பண்ணுவோம்? தொடுவோம். இன்னைக்கு டச் ஸ்க்ரீன், இல்லையா? அதை வச்சுட்டு தான் நானே லெக்சர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அந்த மெய் தொடு உணர்ச்சி அதையுமே நம்ம டிஜிட்டைஸ் பண்ணியாச்சு ஃபுல்லாக. பண்ணாத ஒன்று மூக்கு பண்ணுற வேலை. ஸோ மூக்கு வந்து என்ன பண்ணோம்? அஃப்கோர்ஸ் சுவாசிக்கிறோம் ஃபார் அவர் எக்ஸிஸ்டன்ஸ், அது வேற தனி. அதை தவிர வாசலில் நம்ம நுழையும் போது வீட்டில் வந்து இன்னைக்கு சாம்பாரா ரசமா என்ன சொல்ல முடியும், மற்ற இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஓகே, அந்த இதை உணர்ந்துடுறோம் டக்குன்னு, இல்லையா? அதே மாதிரி டேஸ்ட், சுவை, இது ரெண்டுமே இன்டர் கனெக்டட் தான். அந்த சுவை தான். ஏன்னா இப்போ ஸ்வீட் இருக்கு, அந்த ஸ்வீட்டில் எத்தனையோ விதமான ஸ்வீட் இருக்கு, இல்லையா? இளநீர் பாயசம் அப்படின்னாக்கா அது ஒரு தனி இது, இல்லை இளநீர் அல்வான்னா தனி டேஸ்ட்டு, அதே அசோகா அல்வான்னாக்கா அது வேற டேஸ்ட்டு. ஸோ இந்த 2 டேஸ்ட்டுக்கும் உண்டான வித்தியாசம். அதே மாதிரி காரக்குழம்பா அல்லது இங்கே புளிக்குழம்புன்னு சொல்லுவாங்களா, காரக்குழம்பு சொல்லுவீங்க தெரியல, நாங்கள்லாம் புளிக்குழம்பு தான் எங்கள் ஊரில். ஸோ இப்போ புளிக்குழம்பா சாம்பாரா